அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனுதினமும் கடைபிடிக்க வேண்டியவைகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு நோன்பு வைத்திருப்பதாக சொன்னார்கள். இன்றைய தினம் உங்களிலே ஜனாசாவை, அதாவது பிரேதத்தை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள். அப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார்கள். இன்றைய தினம் ஓர் ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்க, அப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றார்கள். இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று கேட்டபோது, அப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்தது என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவை அனைத்தும் ஒரு மனிதரிடத்திலே ஒன்று சேர்ந்து அமைய பெற்றால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 4758 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளை இந்த செய்தி தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த தினத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். உங்களிலே பிரேதத்தை பின்தொடர்ந்தவர்கள் யார் என்று கேட்டபோது, அந்த வாய்ப்பும் தனக்கு கிடைத்ததாக சொன்னார்கள். ஒரு வீட்டிலே மௌத்து நடந்து விட்டது என்று சொன்னால், அந்த வீட்டிற்கு சென்று அந்த பிரேதத்துக்கு உண்டான இறுதி கடமைகளிலே, அந்த காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது எவ்வளவு உயர்வான பண்பு என்பதை எடுத்துரைக்கிறார்கள். அப்படி செல்லுகின்ற போது, எந்த வீட்டில் அந்த பிரேதம் நடந்ததோ, எந்த வீட்டிலே மரணம் சம்பவித்ததோ, அந்த குடும்பத்தினர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. நம்முடைய குடும்பத்தை சார்ந்த இந்த பிரேதத்திற்காக, பிரேதத்தினுடைய இறுதிச் சடங்கிலே இவர்களெல்லாம் கலந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆறுதலை ஏற்படுத்துவது. ஏழைக்கு உணவளிப்பது. ஏழைகள் காலையிலே விழித்ததற்கு பின்பாக, இன்றைக்கு யாராவது நமக்கு உண்டான உஜூபனத்தை, நமக்கு உண்டான உணவை தந்துவிட மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்கின்ற வகையிலே அந்த ஏழைகளுக்கு உணவளிக்கப்படுகின்ற போது, அந்த காரியமும் நோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் தனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை என்கின்ற நிலையிலே இருப்பார். அவரிடத்திலே போய் அவருடைய உடல் நலத்தை விசாரித்து விட்டு அவருக்கு ஆறுதல் கூறுகின்ற இந்த பண்பாடுகள் எல்லாமே ஒரு மனிதரை சுவர்க்கத்திலே நுழைவிக்க செய்துவிடும் என்கின்ற செய்தியைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுடைய பண்புகளை உள்ளடக்கிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.